ராஜரட்ட பல்கலைக்கழகத்தின் கற்பித்தல் செயற்பாடுகளுக்காக விரிவுரையாளர்கள் வருகை தருவது தொடர்பில் நம்பிக்கை கொள்ள முடியாது என பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் ரஞ்சித் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். நாளை முதல் விடுதிகளுக்கு வருகை தருமாறு 4 பீடங்களின் மாணவர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமது பல்வேறு கோரிக்கைகளுக்கு தீர்வுகளை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி ராஜரட்ட பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் உள்ளிட்ட சிலரை மாணவர்கள் தடுத்து வைத்திருந்தனர். மாணவர்களின் கோரிக்கைகளின் சில கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்கப்படாமையினால் உபவேந்தர் உள்ளிட்ட குழுவினர் விடுவிக்கப்பட்டனர். கடந்த 26 மற்றும் 27 தேதிகளில் ஏற்பட்ட இந்த நிலைமையின் காரணமாக பல்கலைக்கழகத்தை மூடிவிடுவதற்கு நிர்வாகம் தீர்மானித்த போதிலும் அதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தமையினால் மூடப்படவில்லை. පීට 4 ළමයින්ට නේවාසිකාවලට වාර්තා කරන්න පුළුවන් කියලා விடுதிகளுக்கு சமூகம் அளிக்குமாறு நாளை முதல் 4 பீடங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முகாமைத்துவ பீடத்தின் 1ஆம் வகுப்பின் புதிய மாணவர்களை தவிர ஏனைய மாணவர்களுக்கே பல்கலைக்கழகம் திறக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள் சங்கம் எனக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. மிகுந்தள வளாகத்திற்கு பிரவேசிப்பதை தவிர்த்துள்ளதாகவும் அனைத்து நிர்வாக மற்றும் கல்வி செயற்பாடுகளில் இருந்தும் விலக்கியிருப்பதாகவும் கூறியுள்ளனர். ஏனெனில் எனக்கும் அவர்களுக்கும் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வரை பல்கலைக்கழகத்தின் மிகுந்தளை வளாகத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என விரிவுரையாளர்கள் அறிவித்துள்ளனர். මිහින්තලේ පරිසරයට එයා එන්නේ නැහැ කියලා දැනුම් දීලා තියෙනවා. விரிவுரையாளர்கள் சமூகம் அளிக்காத பட்சத்தில் மாணவர்கள் சென்றால் பலன் கிடைக்குமா? ඒ ළමයින්ට පුළුවනි තමන්ගේ නිබන්ධන කටයුතු කරන්න. மாணவர்களுக்கு வாசிகசாலையும் கடனை அறைகளையும் பயன்படுத்தி கல்வி செயற்பாடுகளில் ஈடுபட முடியும். விரிவுரையாளர்கள் கற்பித்தல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் வரை என்னால் எதனையும் கூற முடியாது. லெக்சர்ஸ் කරනවා මට කියන්න බෑ. தனக்கும் விரிவுரையாளர்களுக்கும் மரண அச்சுறுத்தல் விடுப்பதற்கு தலைமை தாங்கிய மாணவர்களின் பட்டியல் ஒன்றை போலீசாருக்கு வழங்கியுள்ளதாக உபவேந்தர் கூறினார். அதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட பின்னர் பல்கலைக்கழகத்தின் செயற்பாடுகள் வலிமைக்கு திரும்பும் என அவர் தெரிவித்தார். விரிவுரையாளர்களுடன் நமக்கு பிரச்சனை இல்லை. அரசாங்கம் ஒவ்வொருவரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப செயற்படக்கூடாது என்றே நாம் கூறுகிறோம். எனவே நாளை முதல் விரிவுரைகளில் கலந்து கொள்ளுமாறு விரிவுரையாளர்களிடம் கௌரவமாக கேட்டுக்கொள்கிறோம். இதுவேளை ராஜரட்ட பல்கலைக்கழகத்தில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ள 27 மாணவர்களினதும் தடையை நீக்குமாறு கோரி மாணவர்கள் சிலர் சத்தியாகிரகத்தில் ஈடுபடும் கூடத்திற்கு இன்று அதிகாலை தீ வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்து இன்றுடன் 202 நாட்களாகின்றன.